பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி இந்த வார்த்தை நான் பேசுவேன். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னதென்று நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற ஒரு தேவனுடைய செயல்களை நீ அறியாய். எப்படி ஒரு தாயின் வயிற்றில அந்த குழந்தை அதாவது அந்த உருவாகும் அந்த போனுடைய கிரியேஷனை கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதா டாக்டரால கூட. ஆனா ஆண்டவர் தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? ஆல் சயின்ஸ் சர்வ ஞானம் நிறைந்த தேவன் நம் தேவன். ஆண்டவருடைய தாயின் கருவிலே முன்குறித்திருக்கிறார். எதற்காக ஆண்டவருடைய தாயின் கருவிலே முன்குறித்திருக்கிறார்? எதற்காக நம்மளை கர்த்தர் பூமியிலே சிருஷ்டித்தார்? ஒருவேளை அனைவருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். எதற்காக இந்த பூமியில நான் பிறக்கணும்? எதற்காக ஆண்டவர் இந்த பூமியில இந்த உபத்திரத்தை கொடுத்தாரு? எதற்காக இந்த பூமியில ஆண்டவர் இந்த பூமியில என்ன வாழும்படியா செய்கிறாரு? எதற்காக அனைவருக்கு கொடுக்கும்படியாய் வைக்கிறாரு? எதற்காக அனைவருக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைக்கிறார் என்று நமக்கு சில நேரங்கள் தெரியாது. மேன் ப்ரோசஸ், காட் இஸ் ப்ரோசஸ். நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல அப்படின்னு. அப்போ ஆண்டவர் உங்களை தாயின் கருவில முன்குறிச்சு